ஒட்டாக்கு மங்கீஸ் பாருங்கள், அனிமி சேனலில் அனிமி பொம்மைலாம் வச்சுருக்கேன். பெயினும் இனிமேல் தொடர்ந்து அனிமி அப்டேட்டுங்க, அனிமி வீடியோக்கள் வரும். சத்தியம் என்ன நம்புங்க. நல்ல விஷயமா திருப்பி நான் அனிமி மறுபடியும் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரையன் இது ஃபயர் ஃபோர்ஸு முக்கியமாக தமிழ் டப்பிங்கில் பார்க்குறேன். செம்ம ஜாலியாக கலாயாக இருக்குது. அதை பற்றி ஒரு எபிசோடில் பேசுவோம். ஸோ இன்றைக்கி அவசரமாக ஒரு வீடியோ போடலான்னு தோணுது. நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் பீஸோட அனிமியை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம லைவ் ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைவ் ஆக்ஷன் என்ஜாய் பண்ணேன். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸோட கிரெடிட்டோட எண்டில் ஒவ்வொரு நாடு பேராக போடுறாங்க. அதில் தமிழில் போட்டு ஸ்டுடியோ பேர், ஆர்டிஸ்ட் பேர்லாம் போடுறாங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொன்று ஒன் பீஸ் பார்க்காதவங்க, அனிமியே தெரியாதவங்க லைவ் ஆக்ஷன் வந்து பெரிய இன்ட்ரோடக்ஷனாக இருக்குது. நான் எதுக்கு அனிமி எதுக்கு திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் எடுத்து படிச்சா ஃபுல்லா என்டையரா பண்ணல போல. விட் அனிமேஷன் WIT அவங்க தான் இந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸ்லாம் பண்ணது. நெட்ஃப்ளிக்ஸ் அனிமில போய் பார்த்தீங்கன்னா அந்த விட் அனிமேஷன் ஸ்டுடியோஸோட டீம் எல்லாம் வந்து இந்த அனிமியை பற்றி பேசின இன்டர்வியூ 20 minutes இருக்கு, போய் பாருங்க. 50 சாப்டர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க போல. 7 எபிசோட்ஸ் பில்லர் குறையுது, டைமிங் கொஞ்சம் கழிச்சு கம்ப்ரஸ் பண்ணி பண்றாங்க போல. இந்த 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி ஒன்று இருக்கும்ல, ஆரம்பகால எபிசோடு கம்மி பட்ஜெட்ல பண்ண மாதிரி இருக்கிற அந்த ஃபீல் கூறிய எபிசோட்ஸை மட்டும் தான் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணலான் இருக்கோம். எனக்கு அது இன்னும் பிடிக்கும். அது ஒரு அனிமியோட அழகே அதுதான். எவ்வளோ பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு அதுவும் தப்பாக தெரியல. ஈஸ்ட் ப்ளூ சாகா ஸ்டார்டிங்ல இருந்து சாஞ்சியை போய் ஹோட்டலில் முறை இன்ட்ரோடியூஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. Which studio never intended to remake the entirety of One Piece. The project's scope has reportedly always been limited rather than a full series reboot. So remake is primarily focused on revisiting the early era of the original anime. So overall remake appears to be targeted reimagining of the early arcs. Officially இப்போ பண்ணிட்டு இருக்க கேரக்டர் டிசைனுங்க, ஸ்டோரி போர்ட்லாம் விட்டுருக்காங்க. பார்க்கவும் நல்லா இருக்கு, குவாலிட்டியாக இருக்கு. ஸோ அடுத்து லைவ் ஆக்ஷன் அப்டேட். ஒன் பீஸ் த பேட்டில் ஆஃப் அலபாஸ்டா தான் அடுத்து சீசன் 3. பட் எனக்கு வந்து பர்சனலாக நான் ஒன் பீஸ் மாங்காவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்கைப் ஐலாண்டு, எனூரு, ஜாவா ஐலாண்டு 2 பிரித்து இருக்கும். ஆனால் எனக்கு மாங்காவில் இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு அனிமையிலையோ அனிமையில் வரல. ரொம்ப நான் வித்தியாசமாக நோட்டுறேன்னு சொல்லலை. ஓடாவோட அந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. என்ன உட்காந்து டெக்ஸ்ட் உட்காந்து பொறுமையாக படிக்கணும். அந்த வாய்ஸ் மிஸ் ஆகும், மியூசிக் மிஸ் ஆகும். ஓடாதில் மெதுவாக போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு பேனல் படக்குன்னு பெருசாக விரியும். இந்த இதில் அந்த வேசலை வந்து சாஞ்சி ஷூ எடுத்து மண்டை மேலே அடிப்பான். அந்த பேனல் பார்க்கவே அந்த அப்படி நம்ம ரைட் பட்டன் அமுக்கினா அந்த பேனல் நிற்கும். ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. இது வந்து அனிமியில் வந்து வரமாட்டேங்குது. ஜூம் பேக்லாம் பண்ணுறாங்க. அந்த பைரட் கிங்கோட இடத்துக்கு போவோம் லுஃபி. டாப் ஆங்கிள் அந்த பில்டிங்கை பார்ப்பான். அதெல்லாம் பேனலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் கீழே இருக்கிறத பார்த்து வரைஞ்சிருப்பார். ஓடா அலபஸ்டாலாம் மாங்கால செம்மையாக இருக்கும். அந்த டெசர்ட்டோட ஃபீல்லாம் வந்து அது ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. கிராக்கடைலாம் இன்னொன்று அனிமி மாங்கா கேரக்டரில் இருக்க ஃபோர்ஸ் வந்து அனிமியில் வந்து தெரியல. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம அப்படி நினச்சிக்கிறோமா இல்லை அது பர்சனல் ஒப்பீனியன்னு தெரில. பட் எனக்கு மாங்கா நல்லா இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நான் அனிமி டெய்லி பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் வாரம் பார்க்குறது சின்ன அனிமி நியூஸ்லாம் ஒட்டாக்குள்ளே தொடர்ந்து வீடியோக்குள்ள வரும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன அனிமே நான் இப்போதைக்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சுங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது ஒட்டாக்கு மங்கீஸ், நான் விஜய் வரதாஜ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.